அன்பான விஜய், தளபதி விஜய், எங்களோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிஎம் விஜய் 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு தகுந்த மந்திரி இலாக்காக்களை நியமிச்சிருந்தாரு. அதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்எல்ஏ ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே கூடவே பிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் வரும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வந்துச்சு. இதை பார்த்த நடிகர் விஷால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ் பேஜ்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவருடைய ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா மதிப்பிற்குரிய எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களுக்கு சினிமா டெக்னாலஜி மற்றும் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அந்த துறையை வந்துட்டு அவர் கீழே நிர்வாகமா கொடுத்திருக்கிறது ஏற்படுறதா இல்ல. ஏன்னா அவருக்கு சினிமா பத்தின போதுமான அனுபவம் இல்ல. அதனால அந்த ஒரு நிர்வாகத்தை மட்டும் வேற யாராச்சும் சினிமா பத்தி அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தன்னோட ட்வீட்ல தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த ஒரு கருத்துக்கு அகைன்ஸ்டா தமிழ் சினிமால இருக்க பல பிரபலங்களே தன்னுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. முதலாவதா நடிகர் சிபி சத்யராஜ் பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் எடுத்த இந்த ஒரு டிசிஷனை நாம முதல்ல மதிக்கணும். அவருக்கு யார் யாருக்கு எந்தெந்த பதவி தரணும்ன்றது தெரியும். ஒரு விஷயத்துல ஒருத்தர் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் இந்த விஷயத்துக்கு சரியானவர் இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்பவே அபத்தமான ஒரு விஷயம். சிஎம் ஓட கைடன்ஸ்ல அவர் இனிமேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தன்னோட எக்ஸ் பேஜ்ல தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா நடிகர் அருண் விஜய் தன்னோட எக்ஸ் பேஜ்ல மக்கள் மத்தியில நம்பிக்கை பெற்று எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்காக முதலமைச்சருடைய டிசிஷன்ல நீங்க தலையிடாதீங்க, அவருக்கு எல்லாமே சினிமாவை பத்தி ஓரளவுக்கு தெரியும், சிஎம் ஓட டிசிஷனை நாம மதிக்கணும், அதுக்குள்ளேயே நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் முடிவு பண்ணி எதிர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தன்னோட எக்ஸ்பிரஸ்ல தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்ததா நடிகர் ராகவா லாரன்ஸுமே நம்ம மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மற்றும் நமது நண்பர் ஜோசப் விஜய் கண்டிப்பா தீர்க்கமா யோசிக்காம எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டாரு. அதனால அவசரப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நாள் டைம் கொடுத்து நம்ம சப்போர்ட்டை அவருக்கு தருவோம். சினிமா இண்டஸ்ட்ரியோட நல்லதுக்காக அமைச்சர் ராஜ்மோகன் கண்டிப்பா அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில இந்த கவலைகள் வர்றது நியாயம்தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் சினிமா டெக்னாலஜி மற்றும் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிற மதிப்பிற்குரிய ராஜ்மோகனுக்கு இந்த வேலையை முழுசா புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் கால அவகாசமும் ஒரு நல்ல வாய்ப்பும் கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட எக்ஸ் பேஜ்ல சொல்லியிருக்காரு. கடைசியா நடிகர் சாந்தனு பாக்யராஜ் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியே அவரோட ட்வீட்டுக்கு ரிப்ளையா, நீங்க படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டர்னு அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. நடிகர் விஷாலுடைய இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.